ஈஸியான காளான் கிரேவி சாதத்துக்கு சப்பாத்திக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் ஆயில் அல்லது நெய் ஊற்றி அதை நல்லா குட்டி குட்டியாக பீஸாக போட்டு நல்லா நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு வாளி வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்ச ஆனியன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அது வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 3ஐயும் வந்து அதில் அரைச்சி போட்டிருக்கேங்க. பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது அது கூட வெள்ளை பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 2 சின்ன தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை மிளகா. ஸோ இது எல்லாமே நல்லா எண்ணெய் விட்டு வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காளான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இது நல்லா வந்து எண்ணெய் விட்டு வர அளவுக்கு ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்களா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட் மங்களகரமான மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூளில் 2 வகை நான் சேர்த்துறேன். சாதா மிளகாய்த்தூள் ஒன்றுங்க, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2மே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கலர் மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், நெக்ஸ்ட் கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மறுபடியும் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா காளானில் ஆயில் இருக்கிறதுனால. உங்களுக்கு ஆயில் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இது கூட ஒரு குழம்புக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. ஒரு கை கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா திக்காக வந்து உன்னால் எவ்வளோ வந்து நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் இது வேகறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக இது வந்து வேகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்படி காளான் கிரேவி பண்ணுறது, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து எண்ணெய் விட்டு வெளியில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது வந்து கிரேவி நல்லா வந்து வேகணும். இந்த கிரேவி ஸ்ட்ரக்சரே வருங்க. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் விட்டு ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்தாச்சு. இந்த டைமில் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்ச காளான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. அதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு. சில பேர் தண்ணியோடு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் கிரேவி ஸ்ட்ரக்சரில் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இனி கொஞ்சம் நேரங்க, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்ததுன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெய் விட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே, சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.